ஹாய்! இன்னைக்கு புதினா சாதம் நான் ஜென்ரலா எப்படி பண்ணுவேன்ற ரெசிபி உங்கள்ட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினாவும், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில ஒரு துண்டு இஞ்சி, 4 இல்லன்னா 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரு 1 இன்ச் அளவு பட்டைய கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுக்கணும். இப்போ தனியா ஒரு கடாயில ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டு, ஒரு 1/4 கை அளவு முந்திரி பருப்பு சேர்த்து, அத நல்லா ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியா வச்சிரலாம். ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். அதுல பிரியாணி இலை, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து, நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா நீளமா கட் பண்ண வெங்காயம், அத சேர்த்து, அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் ஒரே ஒரு தக்காளி போடப் போறேன். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறமா, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா உடைச்சு போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா நீங்க என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்க இதுல பட்டாணி போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட கஸ்டமைசேஷன் தான். எப்படி வேணா போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்ச மசாலாவ சேர்த்துட்டு, அந்த மிக்ஸி வாஷ் பண்ணி ஊத்துற தண்ணியுமே நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்து வச்சிருப்போம். அதுலேருந்தே அளந்து ஊத்துனீங்கன்னா, நம்ம சாதம் கொஞ்சம் குழையாம இருக்கும். ஸோ, அந்த மெஷர் பண்ணி வச்சிருக்கிற தண்ணிய ஃபுல்லா அதில விட்டுட்டு, 1 கப் ரைஸ்னா 2 கப் தண்ணி விட்டுட்டு, அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். அந்த நார்மல் அரிசி வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன். அந்த அரிசிய இப்ப அதில சேர்த்தாச்சு. இப்போ இதோட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிட்டு, குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, விசில் அடங்குனதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ 3 விசில் ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட புதினா சாதம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இத அப்படியே ஹாட்டா எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, ரைத்தா வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.